அன்பான ஃபீபா நேயர்களே, ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபீபா நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக அனைவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிற புதிய நாளுக்காக, புதிய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்களில் நீர் எங்களை கண்மணி போல காத்து உம்முடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இப்போதும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் உம்மை ஆராதிக்க, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க, எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய திருச்சமூகத்தில் தெரிவிக்க கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் தங்கியிரும். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இந்த மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வந்திருக்கிற நாம் துதிகளோடு அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாம் அனைவரும் இணைந்து துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். Say
ஆண்டவர் திருமுன்னிலையில் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தர் பாவத்தை வெறுக்கிறவர். பரிசுத்தர் பாவங்களை கழுவுகிறவர். பரிசுத்தர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. பரிசுத்தர் நமக்கு பரலோக வாழ்க்கையை வழங்குபவர். அவருடைய திருச்சமூகத்தில் நாம் நம்மை மறைத்து கொள்ளாமல், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் குற்றங்களையும் மீறுதல்களையும் செய்திருக்கிறேன் என்று சொல்லி மனத்தாழ்மையாய் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோம். திருவசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வு பெறமாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று. ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், நம்முடைய செய்கைகளை மாற்றுகிறவர். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நினைவினாலும் செயலினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் எங்களுடைய எண்ணம் போல நடந்திருக்கின்றோம். எங்களுடைய மீறுதல்களை நீர் மன்னியும். எங்களுக்கு மறுபடியும் நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்து எங்கள் பாதைகளையும் பயணங்களையும் புதுப்பித்து தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 15 தொடங்கி 20 வரை அடங்கியிருக்கிறது. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆகில், இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக
துதிப்போம் அல்லேலுயா பாடி என்கிற பாடலை பாடுவோம். ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எங்கள் அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எங்கள் அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கையில் இன்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு பொது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு பொது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு வழங்குவதற்காக நிலையத்திற்கு வந்திருக்கிற பேராசிரியர் ரெவரண்ட் டாக்டர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்களை நேயர்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம்.
வாக்கினால் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றுவார் என்கிற தலைப்பிலே ஐயா அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். நேயர்கள் அனைவரின் சார்பாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஐயாவை அன்போடு அழைக்கின்றோம். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்கள். இன்றைக்கு God fulfills with his hand what he spoke with his mouth. வாக்கினால் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றுவார் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம். உங்களுடைய வாக்கினால் அதை சொன்னீர், உங்களுடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினி. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, நான் நம்பின வசனம் என்றல்ல, நீ என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சங்கீதம் 119:49 சொல்லுதான். The psalmist said, you made me believe in the word that I believed. That's a very beautiful verse. நாம் எதை விசுவாசித்தோமோ அதை நாம் இன்னும் ஆழமாக விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வாக்குத்தத்தம் எனக்கானது என்பதை எப்படி உறுதி செய்வது? இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தம் என்றால் ஒருவர் தாம் நிச்சயமாக செய்ய போகிற காரியத்தை யாருக்கு செய்ய போகிறாரோ அவருக்கு அதை முன்னமே அறிவிக்கிறது. ப்ராமிஸ் foreshadowed, forwarded, fulfilled. குறித்த வாக்குத்தத்தம் முன் அறிவிக்கப்பட்டு நிறைவேறும். வாக்குத்தத்தம் என்பது நாம் அறியும் முன்னமே குறிக்கப்பட்டது, நாம் அறியும்படிக்கு முன்னுரைக்கப்பட்டது, நாம் அனுபவிக்க நிறைவேற்றப்படுவது. அதுதான் வாக்குத்தத்தம். ஈசாக்கை குறித்த, யாக்கோபை குறித்த வாக்குத்தத்தம், இதை இவர்கள் அறியும் முன்னமே கர்த்தர் குறித்தது. இவர்கள் இதை அறியும்படிக்கு இவர்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. ஒன்று நடந்த பிறகு சொல்வது வாக்குத்தத்தம் அல்ல, நடந்த பிறகு சொல்வது சாட்சி. ஆனால் நடக்கும் முன்னமே அதை தேவன் சொல்லுகிறார் என்றால் அதுதான் வாக்குத்தத்தம். சொன்னவருக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை இருக்கிறது. I am God Almighty, walk before me and be blameless என்று Genesis 17:1 we read. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு காட்சி தந்தார். அவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு முன்பாக சரியான வழியிலே நட என்கிறார். Job said, I know that you can do all things and that no purpose of yours can be thwarted in Job 42:1. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். 1 சாமுவேல் 3:19. உனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் தவறி போகாது. யோசுவா 21:45 வாசிக்கிறோம், என் குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். நம்மோடு கர்த்தர் பேசுவார். எப்படி பேசுவார்? தரிசனத்தில் பேசுவார், வசனத்தில் இருந்து அதிகமாக பேசுவார், மனிதர்களை கொண்டு பேசுவார், கூட இருப்பவர்கள் மூலமாக பேசுவார், எதிரை வைத்து கூட பேசுவார். பேச வேண்டும் என்று அவர் நினைத்தால் கழுதையை கொண்டும் பேசுவார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கானது என்பதை எப்படி உறுதிப்படுத்துவது என்றால், முதலாவது அதே வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப எப்படியாவது படிக்க வைப்பார் அல்லது கேட்க வைப்பார். எதுக்கு திரும்ப திரும்ப என்றால், அது எனக்கான வார்த்தை என்பதை நான் உறுதிப்படுத்துவது வரைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆபிரகாம் கிட்ட 75 வயசில் கர்த்தர் என்ன பேச தொடங்கினாரோ அவனுடைய 99 வயது வரைக்கும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏது தெரியுமா? ஆபிரகாம் அதை முழு நிச்சயமாய் நம்புகிற வரைக்கும் பேசினான். அடுத்து இன்னொரு காரியம், நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் திரும்பவும் நினைவுபடுத்துவார். நெக்ஸ்ட் another thing is, even if you forget, the Lord will remind you. காற்று அடித்து கொண்டே இருக்கிறது, நட்சத்திரமும் இல்லை, சூரியனும் இல்லை. பவுல் கப்பலிலே போய் கொண்டிருக்கும் பொழுது தன்னை ராயனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டான். உடனே தூதர் பவுலிடம் நினைவுபடுத்துகிறான். The angel reminded Paul about his responsibility to stand before the commander. சில வார்த்தைகளை நாம் மறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு.
உன் வாழ்க்கையிலே அடிக்கிற காற்று அந்த மாதிரி காற்றாக இருக்கும். அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து ஏதாவது ஒரு வகையிலே தேவன் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துவார். மூன்றாவதாக அடையாளத்தினால் உறுதிப்படுத்துவார். இந்த 3 அனுபவமும் கண்டிப்பாக நடக்கும். Thirdly, through identification, he will confirm. All these 3 experiences will definitely happen in your life, my brother, my sister. பழைய ஏற்பாட்டில் தேவனே நேரடியாக பேசினார், தூதனை அனுப்பி பேசினார், தரிசனம் காட்டி சொப்பனம் மூலமாக பேசினார். Why does God come behind us to remind us? நம்ம நினைவுபடுத்த கடவுளே நம் பின்னால் வருகிறார். ஏனென்றால் ஏசாயா 37:31 வாசிக்கிறபடி, நாம் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதாக என்று பார்க்கிறோம். என்னையும் உங்களையும் தேவன் விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார். கீழே வேர்பற்றி என்றால் என்ன? முதலில் இருந்து ஆரம்பிக்கப் போகிறார் என்ற அர்த்தம். இங்கே தேவனுடைய வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வைராக்கியம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவருடைய ஆழ்ந்த நேசம், என் மேல் வைத்திருக்கிற பாசத்தையும் வெளிப்படையாக காண்பிக்கிறது. It clearly shows his deep love and affection for me. அசீரிய ராஜா எல்லா இடத்தையும் பிடித்து கொண்டு வருகிறான். ஜெயத்தை கண்டுவிட்டு இப்பொழுது எசேக்கியா ராஜாவிடம் வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த வார்த்தையை பேசுகிறார். உன்னை சுற்றி பிரச்சனை இருக்கிறது, நடுவில் நீ வீழ்ந்திருக்கிறாய். எதற்காக உன்னை நான் வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு துவக்கத்தை மறுபடியும் துவக்கப் போகிறேன். ஆமாம் சகோதரனே, சகோதரியே, எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்க வேண்டாம். முடிந்த மாதிரி தெரியுமானால் தேவன் உன்னை விடமாட்டார், உன்னை விட்டு போக மாட்டார். அவர் மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துவார். திரும்ப உன்னிடத்திலே வருவார். அவர் மறுபடியும் துவங்கி காரியங்களை இன்னுமா செழித்து செய்வார். Again we read in Isaiah 37:31 KJV, Judah shall again take root downward and bear fruit upward. As believers, we must first be rooted in order to bear fruit. As we stay rooted and grounded in the Word, planted on the banks of the river of God's Spirit, the river will wash things out of us that are not of God. Whatever is not of God, the river as it passes through will wash it off. This will enable us to remain in the soil of His love, burying our roots down deep so we can produce good fruit, the fruit of the Spirit. Galatians 5:22-23. அவருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தரின் வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொன்ன எல்லாவற்றையும் இனி தீவிரமாய் செய்ய போகிறார். I tell you prophetically, my brother, my sister, whatever God has promised you, He will do it. He will accomplish it. You know, we are in the very last days. We see the Ukraine and Russia war, Israel and Iranian war all over the world. You know, the lot of catastrophes, including India. Lands are started sinking and mudslinging and all kinds of earthquakes and catastrophes are happening. These are the last days. Natural calamities are happening. சத்துவின் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். இவைகள் மத்தியிலே கூட உன்னை உயர்த்துவார். எப்படி மொர்தெக்காயை ஆமானுக்கு முன்னாடி உயர்த்தினாரோ அதுபோல செய்வார். ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன். God is our beloved Father. சாத்தான் எழும்பி யோபுவுக்கு உண்டான அத்தனையும் அழித்த போதிலும் யோபுவுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் அவனை பராமரித்து அவனுடைய தீபத்தை அணைய விடாமல் அவனை தப்பி மீந்திருக்க வைத்தது எதற்கு தெரியுமா? ஜனங்களுக்கு பரிகாசமாவதற்கு அல்ல, மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க வைப்பதற்கு. God protected Job without extinguishing his lamp so that he could take downward root to give fruit upward. சனகரிப் இப்பதான் வந்து சத்தம் போடுகிறான். சத்து பிரச்சனையை கொண்டு வருவது திடீரென்று வந்தது. ஆனால் யூதாவே, தப்பி மீந்திருப்பவர்களே, உங்களை குறித்த திட்டம் திடீரென்று போடப்பட்டதல்ல. ஏசாயா 37:26, நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மையுடன் ஆளுக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன்.
இந்த திட்டம் இப்பொழுது போட்ட திட்டம் கிடையாது. உலகம் தோன்ற முன்னமே எனக்கான திட்டத்தை என் கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். ஒன்றல்ல 1000 சனசரிப்பு வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. தேவ பிள்ளைகளுடைய எழுச்சியையும் சத்துருடைய வீழ்ச்சியையும் தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணிவிட்டார். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வயது போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி யோசேப்பை எச்சரித்து பாதுகாப்பாரா, அல்லது திட்டம் பண்ணுவதற்கு முன்னாடியே யோசேப்பை எச்சரித்து பிள்ளையை பாதுகாத்தாரா? பிளான் பண்ணுவதற்கு முன்னாடியே பாதுகாப்பு. அப்படி என்றால் எனக்கு விரோதமாய் சத்துரு ஒரு பிளான் போடுகிறான் என்றால் அவன் திட்டம் போடுவதற்கு முன்னாடியே கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய தொடங்கி விடுவார். அவருக்கு தெரியும் அல்லவா, நாளைக்கு ஆமான் என்கிறவன் வருவான். ஆமான் என்டராவதற்கு 3ஆம் அதிகாரத்தில் தான் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எஸ்தரை கொண்டு வந்து உள்ளே வைத்து விட்டார். ஃபஸ்ட்டுக்கு எல்லா தகுதி இருந்தும் எஸ்தரை மாற்றி விட்டார். ஏனென்றால் ஆமான் வருவான், யூதருக்கு விரோதமாய் பிளான் பண்ணுவான், உள்ளிருந்தே குத்துவதற்கு எஸ்தர் வேண்டும். ஆமாம் சகோதரனே சகோதரி, திடீரென்று எழுப்புகிற புயல், திடீரென்று எழுப்புகிற பிரச்சனை, திடீரென்று எழுப்புகிற போராட்டங்கள் நம்மை குறித்த தேவ திட்டத்தை அவமாக்காது. Sudden and unexpected happening would not hinder God's plans in our lives. கப்பல் சேதம் வேண்டுமென்றால் வரலாம், ஆனால் உயிர் சேதம் வராது. காரணம், செய்வேன் என்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. எரேமியா இப்பொழுதுதான் கர்த்தருக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறார். அவனுக்கு தேவதிட்டம் தெரியாது. தான் ஒன்று தன் வேலை ஒன்றில் இருக்கும்போது கர்த்தர் எரேமியாவை கூப்பிட்டு சொல்கிறார், நான் உன்னை தீர்க்கதரிசியாக தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நாம் யாராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நாம் ஆளாவதற்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டார். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நீங்கள் விழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்தாலும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவருடைய வல்லமைக்கு பக்கத்திலே கூட அவர்கள் வர முடியாது. முகாந்திரம் இல்லாமல் சில நேரத்தில் சத்துரு வாய்க்கிறதை குறித்து நீ கலங்காதே. உன்னை குறித்த தெய்வத்திட்டமே நிறைவேறும். அதை எப்படி நம்புவது? இன்னும் தப்பி மீண்டிருக்கிறோம். மீண்டும் கீழே வேறு பற்றி கனி கொடுக்க ஆண்டவர் வைப்பார். ரோமர் 9:11-14 வரை வாசிக்கிறோம். பிள்ளைகள் இன்னும் பிரவாமலும் நல்வினை தீவனை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனை தெரிந்து கொண்டது படி அவருடைய தீர்மானம் இளையவனை நிலைநிற்காமல் அழைக்கிறவனால் நிலைநிற்கும்படி மூத்தவன் நிலையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனுடனே சொல்லப்பட்டது. அப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று வெளியிருக்கிறதாகலாம். என்ன சொல்லவும்? தேவனிடத்து அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நம்மை குறித்த தேவனுடைய தீர்மானம் கிரியைகளினால் நிலை நிற்காமல் அழைக்கிறாளே நிலை நிற்கும் என்று பார்க்கிறோம். ஆமாம் சகோதரனை சகோதரியே, தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், உனக்கு என்ற திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ கீழே வேரூன்றி வேதத்திலே அவருடைய விசுவாசத்திலே போயானால் இன்னும் மேலே உன்னை கனி கொடுக்க செய்வார். தேவன் தாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லா காரியங்களும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டின பேராசிரியர் ரெவரண்ட் டாக்டர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நேயர்கள் அனைவரின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். கர்த்தர்தானே ஐயாவையும் அவர்களுடைய ஊழியங்களையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரின் பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். நாம் அனைவரும் இயேசுவின் குடும்பத்தால் இணைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம்.
அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடுப்பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடுப்பசியும் இல்லை. ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இன்பமுண்டு சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு துதிப்பாடல் உண்டு. இன்பமுண்டு சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு துதிப்பாடல் உண்டு. ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஜாதி இல்லை மதபேதம் இல்லை, பாஷைகளின் வேறுபாடு இல்லை. ஜாதி இல்லை மதபேதம் இல்லை, பாஷைகளின் வேறுபாடு இல்லை. ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். நீதி உண்டு தேவ ஞானம் உண்டு, தூய மொழியாய் மீட்பர் அன்பு உண்டு. நீதி உண்டு தேவ ஞானம் உண்டு, தூய மொழியாய் மீட்பர் அன்பு உண்டு. ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருடைய வாக்கின்படியே உங்களுடைய விருப்பங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் நிறைவேற்றி தருவாராக. ஆமேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற நேயர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். நீங்கள் நீடூழி காலம் வாழவும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழவும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நிலையத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.
ஜெபம் செய்வோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளாதவர். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் திரும்ப வாங்குவது இல்லை. அவரிடத்திலே நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் ஏறெடுக்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லலாம். நல்ல ஜீவன், சுகம், பெலன், ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். நம்முடைய பிரயாணங்களில் ஆண்டவருடைய புதிய பெலனை தந்ததற்காக, நம்முடைய சுகவீனங்களில் ஆண்டவர் தந்த நல்ல விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் நம்முடைய பாரங்களையும் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்கிற நேரம் இது. நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக மன்றாட வேண்டிய நேரம் இது. அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் கூட இருக்கிறீர். இம்மானுவேலாய், எபேனேசராய் எங்களுடைய வாழ்விலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில் உம்முடைய நிறைவான கரம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலேயும் இல்லங்களிலேயும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அருட்கரம் அத்தனை பேரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்போதும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளை சொல்லி உம்முடைய பாதத்தில் மன்றாடுகின்றார்களோ அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளுடைய மனதின் விருப்பத்தின்படியே செய்கிற ஆண்டவர் அவர்களுடைய மனதில் இருக்கிற வேண்டுதல்களை நிறைவாக்கித் தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நிறைவாக்கும். உடல் சுகவீனத்தோடு பலகீனத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவர் நல்ல பலத்தையும் சுகத்தையும் நீர் தந்து வழிநடத்தும். உம்முடைய புதிய பலத்தால் அவர்களை எடை கட்டி அருளும். தனிமையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்து வழிநடத்தும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய விசேஷமான ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த வாரத்திலே பிரயாணம் மேற்கொள்கிற அன்பர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், அவர்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கட்டும். எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, எங்களுடைய தேசத்திலே ஆண்டவருடைய சமாதானத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா மக்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் பலனாய் இருந்து வழிநடத்தும். தேவையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வழி தெரியாமல், பாதை அறியாமல் தடுமாறுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் பாதை காட்டி உம்முடைய பிள்ளைகளை பரலோகத்தின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வாரத்திலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மைகள் உண்டாக நினைத்தருளும். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற அருமையான அன்பர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நிறைவாய் தந்தருளும். இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய், பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்கள் இன்னும் உம்முடைய அன்பிலே, உம்முடைய அரவணைப்பிலே வளர்ந்து பெருக கிருபை தாரும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சகல நாட்களிலும்
நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதீர். இந்த நிகழ்ச்சி மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.